பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடியதை நம்முடைய கண்கூடாக பார்க்க முடியும். இதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இன்னலஹு லஹாஃபிலூன், நாமே இந்த திருமறை குர்ஆனை பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி 1400 ஆண்டு காலமாக ஒரு வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு வேதத்தினாவது எந்த ஒரு மதத்தினராவது சொல்ல முடியுமா எங்களுடைய வேதம் பாதுகாப்பாக இருக்குது, எங்களுடைய வேதம் எந்த ஒரு விஞ்ஞானத்திற்கு மாற்றமான கருத்துக்களையும் சொல்லல, எங்களுடைய வேதம் தான் உண்மையான வேதம்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? அப்படி அல்லாஹ் தஆலா இதை பாதுகாக்கிறேன்னு மட்டும் சொல்லி காட்டாம என்ன சொல்லி காட்டுறான், இதை நீங்க தப்பு இருக்குன்னு சொன்னா, இதுல முரண்பாடு இருக்குன்னு சொன்னா, இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சவால் இட்டு காட்டுறான். என்னன்னு சொன்னா, வைன் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நாம் நம்முடைய அடியார்களுக்கு அருளி இருக்கக்கூடியதுல நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னு சொன்னா ஃபக்து பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, இதே போல ஒரு அத்தியாயத்தை நீங்க கொண்டு வாங்க பார்க்கலாம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வது ஸஅதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா என்ன தவிர உலகத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ உலக மக்கள் அனைவரும் உதவி செஞ்சாலும் சரி அத்தனை பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்தீங்க, ஒண்ணு சேர்த்திட்டு ஒரே ஒரு அத்தியாயத்தை திருமறை குர்ஆன் போல ஒரே ஒரு அத்தியாயத்தை நீங்க கொண்டு வந்துருங்க பார்க்கலாம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சவால் இட்டு காட்டுறான். 1400 வருடங்களா இருக்குது. எத்தனையோ மிகப்பெரிய இலக்கண வல்லுநர்கள் எவ்வளவு பெரிய மாமேதை எல்லாம் போயிருக்கிறான். யாராவது ஒருத்தர்னாலையாவது இந்த திருமறை குர்ஆனுடைய சவாலை முறியடிக்க முடிஞ்சுச்சா? ஒரு சில நபர்கள் இது நாங்க கொண்டு வர முடியும், எங்களாலே நாங்களும் செய்வோம்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்க. திருமறை குர்ஆனை எடுத்து ஆய்வு செஞ்ச அந்த நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவங்களை நம்ம வரலாற்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த திருமறை குர்ஆன் அவ்வளவு மிகப்பெரிய ஒருத்த மாற்று மதத்தவர் இந்த திருமறை குர்ஆன் எடுத்து வச்சு படிச்சான்னு சொன்னா அவனை நேர்வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வேதமாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவான முறையில் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 185வது வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்டிருக்கக்கூடிய நோக்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா தெளிவான முறையில் சொல்லி காட்டுறான். ஹுதல் லின்னாஸ், இது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மக்கள் நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி மக்களுக்கு பிரித்து காட்டக்கூடியது இந்த திருமறை குர்ஆன் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, நம்ம வீட்டில் ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாலும் பெரிய பெரிய விசேஷங்கள் நடத்தினாலும் சரி, ஒவ்வொரு காரியத்தையுமே இந்த திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனா என்னைக்காவது நம்ம எடுத்து வச்சு நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன ஒரு விசேஷமாக இருந்தாலும் பெரிய விசேஷங்களாக இருந்தாலும் இந்த திருமறை குர்ஆன் அடிப்படையில் செய்யணும்னு சொல்லி என்னைக்காவது எடுத்து வச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த திருமறை குர்ஆனை பார்த்தோன்னு சொன்னா என்ன ஒரு போன் அடிச்சு கேட்டா யாராவது சொல்லிடுவாங்க, ஏன்னா இந்த மாதிரி கல்யாணம் வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாமான்னு சொல்லி ஒரு போன் அடிச்சு கேட்டா சொல்லிடுவாங்க. நாங்க எதுக்கு ஆய்வு செய்யணும், நாங்க எதுக்கு குர்ஆனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கிறோம். என்ன ஒரு போன் அடிச்சா ₹1 செலவாகும் போல குர்ஆன் கஷ்டப்படக்கூடிய அடிப்படையில நமக்கு அருளி இருக்கிறான். ஒரு பாமரனுக்கு கூட விளங்கக்கூடிய அடிப்படையில தான் இந்த திருமறை குர்ஆனை அருளி இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த திருமறை குர்ஆன் ஆய்வு செய்யறாங்களோ இல்லையோ, மாற்று மதத்தவர்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு திருமறை குர்ஆனை அதிகமாக ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவ மதத்தவர்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா குர்ஆனை அதிகமாக ஆய்வு செய்யறாங்க. அதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அதில் இருக்கக்கூடிய கல்வி மேதைகளை பார்த்தோம்னு சொன்னா எத்தனை நபர்கள் இந்த திருமறை குர்ஆனை அதிகமாக ஆய்வு செய்யக்கூடியதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தாவரவியல் வல்லுநர்கள், கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய தாவரவியல் வல்லுநர்கள் 50 ஆண்டு காலங்களுக்கு முன்னால தாவரவியலை பத்தி ஒரு ஆய்வு செய்யறாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட ஒருத்தர் கேட்கிறார், எப்ப ஆண் பெண்ணுங்கிறது எதுல எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? மனிதர்கள் ஆண் பெண் இருக்குது, விலங்கினங்கள் ஆண் பெண் இருக்குது, பறவைகள் ஆண் பெண் இருக்குதுன்னு சொல்லுவோம். தாவரங்கள் ஆண் பெண் இருக்குதான்னு சொல்லி யாருக்காவது சொல்ல தெரியுமா? இது 50 ஆண்டு காலங்களுக்கு முன்னால தாவரவியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சுட்டு ஒவ்வொரு செடியாக இருந்தாலும் சரி, ஒரு மரமாக இருந்தாலும் சரி, ஒரு கொடியாக இருந்தாலும் சரி, அத்தனை தாவரங்களிலும் எப்படி உயிரினங்கள்ல ஆண் பெண் இருக்குதோ அதே போல ஒவ்வொரு தாவரத்திலும் ஆண் பெண்ணுங்கிறது இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள் ஆய்வு செய்து விட்டு இந்த தாவரவியல் வல்லுநர்கள் இதை சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டிட்டு அதற்கு பின்னால் இன்னொரு செய்தி சொல்றாங்க. நாங்க இன்னைக்கு விஞ்ஞானிகளாக இருக்கிறோம், பல ஆண்டுகள் ஆய்வு செஞ்சு பார்த்தோம், எங்களுக்கு இதை நாங்க எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, ஒவ்வொரு தாவரத்திலும் ஆண் பெண் இருக்குதுங்கிறத எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனா 1400 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் எந்த ஒரு விஞ்ஞானிகளும் கிடையாது, விஞ்ஞான ஆய்வு செய்யக்கூடிய கருவிகளும் கிடையாது, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய மனிதர்களும் கிடையாது. ஆனா 1400 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் இதை சொல்லி காட்டுறாருன்னு சொன்னா இது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லி தாவரவியல் வல்லுநர்கள் ஆச்சரியப்படுறாங்க. இந்த திருமறை குர்ஆனை படிச்சு பார்த்துட்டு இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான், இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லி
மாற்று மதத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த திருமறை குர்ஆன் எப்படி பாராட்டுறாங்க, இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அதை பத்தி என்ன சொல்லி காட்டுறான், அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், நாமே வானத்திலிருந்து மழையை இறக்குகின்றோம், ஃபஅഖரஜனா பிஹி அஸ்வாஜின் நபாத்தின் தஷா, ஒவ்வொரு தாவரத்தையும் அதிலிருந்து நாமே ஜோடி ஜோடியாக வெளியாக்குகின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதை படிச்சு பார்த்துட்டு அவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க. என்னடா நம்ம எவ்வளவு ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு ஆய்வு செஞ்சோம், இதை வந்து ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய முடிவில் வெளியிடையில முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய வேதத்தை படிச்சு பார்த்தா 1400 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனிதர் இதை சொல்லி காட்டுறாரு. அதுவும் படிக்காத ஒரு மனிதர் இதை சொல்றாருன்னு சொன்னா கண்டிப்பாக அவர் இந்த விஷயத்தை சொல்லியே இருக்க முடியாது. அவருக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது, இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் என்பதாக அந்த தாவரியல் வல்லுநர்கள் சொல்லி காட்டுறாங்க. இவங்க முஸ்லிம்களாக இருந்தாங்களா, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய இந்த தாவரியல் வல்லுநர்கள் இந்த திருமறை குர்ஆனை பார்த்து இவ்வளவு மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு பாராட்டுறாங்க. ஆனா நம்ம என்னைக்காவது படிச்சு பாராட்டி இருக்குமா குர்ஆனை? அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றானா, நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை பத்தி இவ்வளவு அழகான முறையில் சொல்லி காட்டுறான், இது யாருனாலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி என்னைக்காவது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம திருமறை குர்ஆனை பாராட்டி இருக்கிறோமா? ஆனா மாற்று மதத்தவர்கள் இது மிகப்பெரிய அளவில் பாராட்டுறாங்க. இவர் மட்டுமா, பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஜாக்கிஸ் குஸ்டோன்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி, இவர் யாருன்னு சொன்னா நல்ல மலைகளை பற்றியும் கடல்களை பற்றியும் ஆய்வு செய்யக்கூடிய இந்த விஞ்ஞானி, கிறிஸ்துவ மதத்தவராக இருக்கக்கூடிய இவர் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக உலக அளவுல வந்து மிக பிரபலியமான ஒரு விஞ்ஞானி. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்யறாரு. கடலை பத்தி ஒரு தடவை ஆய்வு செய்யக்கூடிய அந்த நேரத்துல கடலை ஆய்வு செய்யறதுக்காக போகக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா அவருக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது. அப்ப அவர் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கடல்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. ஒரு சைடுல இருந்து எடுத்து குடிச்சா நல்ல தண்ணியா இருக்குது, இன்னொரு சைடுல இருந்து எடுத்து குடிக்கிறார், அது உப்பு தண்ணியா இருக்குது. இது பார்த்துட்டு அவருக்கு வந்து ஆச்சரியம், அவருக்கு என்னடா கடல்ல இங்கிருந்து எடுத்து குடிக்கிறோம், அதே பக்கத்து தண்ணி தான் இதுல இவ்வளவு பெரிய மாற்றமானு சொல்லி ஆய்வு செய்ய தொடங்குறாரு. அவர் வந்து வேற ஒரு ஆய்வுக்காக போயிருந்தாலும் இந்த ஆய்வில் ஈடுபடுறாரு. ஏன்னு சொன்னா கடல்கள்ல ஒரு சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். ஒரு கொஞ்ச நாள், ஒரு 3 மாசம் 6 மாசம் நல்ல தண்ணி ஆயிட்டு மீண்டும் உப்பு தண்ணியாக மாறக்கூடிய ஒரு ஆற்றல் கடலுக்கு இருக்குது. இந்த மாதிரியான ஏதாவது ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள் ஆய்வு செய்யறார். ஆய்வு செஞ்சு பார்த்தா எந்த ஒரு ரசாயன மாற்றங்கள் ஏற்படல. கடல்கள் உற்பத்தியானதிலிருந்து இந்த கடல் இப்படிதான், இந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி இந்த கடல்ல சேர்றது இல்ல, இந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி இந்த கடல்ல சேர்றது இல்ல, இந்த கடல்களுக்கு மத்தியில் ஒரு திரை ஏற்பட்டு இருக்கின்றது என்பதாக அந்த விஞ்ஞானி அந்த ஆய்வினுடைய கடைசியில இந்த அறிக்கையை வெளியிடுறார். ஒவ்வொரு கடல்களுக்கு மத்தியில இடையில ஒரு திரை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ஆய்வு செஞ்சு வந்து அவர் வெளியிடும் போது சில முஸ்லிம் சகோதரர்கள் வந்து அவரை பார்த்து இது வந்து 1400 வருடங்களுக்கு முன்பாகவே எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய இந்த திருமறை குர்ஆன் இதை கற்று தந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஞ்ஞானிகிட்ட போய் அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான். இந்த மாதிரிதான் இறைவன் சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு, இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான், மிகப்பெரிய அற்புதம் தான். ஒரு சாதாரண ஒரு மனுஷனால கண்டிப்பாக இதை சொல்ல முடியாது. அன்னைக்கு 1400 ஆண்டு காலங்களுக்கு முன்னால கடல்ல பயணம் செய்யறது மிகப்பெரிய கஷ்டம். ஆனா அந்த ஆண்டு காலத்துல கடல்ல ஆய்வு செஞ்சு கடல்ல வந்து இப்படி திரை இருக்குதுன்னு சொல்லி ஆய்வு செஞ்சாலும் ஒரு மனித நேரம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அவருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்குது. அந்த அற்புதத்தின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞான உண்மை அவர் சொல்லி காட்டியிருக்காருன்னு சொல்லி அந்த விஞ்ஞானி பாராட்டுறாரு. அப்படி பாராட்டுறதோடு மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு அற்புதமா கடல்ல ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கடல் பக்கமே போகாம வந்து இதை சொல்றாங்கன்னு சொன்னா இது மிகப்பெரிய அற்புதம் தான் சொல்லிட்டு அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். ஜாக்கிஸ் குஸ்டோன்னு சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானி அந்த நிமிஷம் இஸ்லாத்தை தழுவுறாரு. மிகப்பெரிய குர்ஆன் வந்து இவ்வளவு பெரிய அற்புதமானதான்னு சொல்லி இஸ்லாத்தை தழுவுறாரு. அல்லாஹ் தஆலா அந்த திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், அந்த கடலை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா மரஜல் பஹரைனி யல்தகியான், நாமே 2 கடல்களை சந்திக்குமாறு ஏற்படுத்தினோம். மரஜல் பஹரைனி யல்தகியான் வ பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 2 கடல்களை நாமே ஒன்று சேருமாறு ஏற்படுத்தினோம், அந்த கடல்களுக்கு மத்தியில் நாமே திரையை ஏற்படுத்தினோம், அது ஒன்றை ஒன்று கடக்காது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது அவர் வந்து குர்ஆன்ல படிச்ச உடனேயே அவர் வந்து குர்ஆனை வந்து அந்த அளவுக்கு பாராட்டுறாரு. இவ்வளவு வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமா, இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அற்புதத்தை சொல்லி காட்டக்கூடிய ஒரு வேதமாக இஸ்லாமில் பின்பற்றக்கூடிய வேதம் இருக்குதான்னு சொல்லி இஸ்லாத்தை வந்து தழுவுறாரு. ஆனா நம்ம என்னைக்காவது படிச்சு இந்த மாதிரி என்னைக்காவது ஆச்சரியப்பட்டிருக்குமா, அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறானா, இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்னு சொல்லி என்னைக்காவது ஆச்சரியப்பட்டு குர்ஆனை பாராட்டி இருப்போமா? ஆனா மாற்று மதத்தவர்களை பார்த்தோன்னு சொன்னா ஒவ்வொரு விஷயங்களும் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு
இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய வேதம் சாதாரண ஒரு வேதம் கிடையாது, மிகப்பெரிய அற்புதம்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் குரானை படிக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் ஒவ்வொரு நபர்கள் இன்றைக்கு திருமறை குரான் மிகப்பெரிய அற்புதம் பாராட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம எடுத்து வச்சு படிச்சிருமா குரான் வந்து படிக்கிறமா யாராவது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு அசால்ட்டா நினைக்கும் குரானுங்கிறது வந்து 200 ரூபாய் கிடைக்கிற புக்கு தானே, ஒரு 300 ரூபாய் கிடைக்கிற புக்கு தானே அப்படிங்கிறதான் நம்முடைய மனசுல வந்து ஒரு எண்ணமாக இருக்குது. ஆனா மாற்று மதத்தவர்கள் தான் இன்றைக்கு இந்த திருமறை குரான் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக பார்க்கிறாங்க. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான உண்மையை பார்த்தோன்னு சொன்னா டெஸ்ட் டியூப் மூலமாக குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞான உண்மையை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலங்களுக்கு முன்னாலதான் அந்த விஞ்ஞான உண்மையை கண்டுபிடிச்சிருப்பான். இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாக்டர் கொய்த் மூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் தான் இந்த விஞ்ஞான உண்மையை கண்டுபிடிக்கிறார். இதற்காக அவர் வந்து இவரை கண்டுபிடிச்ச உடனேயே பல மீடியாக்கள் பல பத்திரிகை துறைகள் வந்து இவரை வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக போறாங்க. போகக்கூடிய அந்த நேரத்தில் அவர் அந்த பத்திரிகைகளுக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய அந்த ஆராய்ச்சிகளை பற்றியும் அவருடைய அனுபவங்களை பற்றியும் சொல்லி காட்டுறார். நான் வந்து இந்த விஞ்ஞான உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருக்கேன், பல தடவைகளை வந்து எவ்வளவு ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் நான் நடத்தியிருக்கிறேன், ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் எனக்கு கிடைக்கல. நான் இதை வந்து ஆய்வு செய்யும் போது பல கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமே எனக்கு கிடைக்கல. அப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன், வேதங்களை வந்து நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வேதங்களை நான் உதவிக்கு நாடினேன். அப்பதான் வந்து நான் முதலாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட வேதம் எதுன்னு கேட்டா கிறிஸ்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பைபிளை தான் நான் வந்து ஆய்வுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஆய்வுக்கு ஏன் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுனைடெட் சர்ச்சினுடைய மெம்பராக நான் இருக்கிறேன், அதனால பைபிளை நான் வந்து முதல்ல வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன். ஆய்வுக்கு எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தா எந்த ஒரு உதவியும் எனக்கு கிடைக்கல. அதனால நான் என்ன முடிவு எடுத்தேன்னு சொன்னா சரி முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய வேதத்தை நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பல தடவைகள் நான் வந்து அரபு பிரதேசங்களுக்கு பயணமானேன். குரானை கத்துக்கிறதுக்காக பல தடவைகள் அரபு பிரதேசங்களுக்கு நான் போனேன். குரானை கத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் ஆய்வு செஞ்சு பார்த்தேன். அதில் அந்த குரானின் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த விஞ்ஞான உண்மையை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு இந்த டெஸ்ட் டியூப் மூலமாக குழந்தையை பெற்றெடுக்க முடியுங்கிற விஞ்ஞான உண்மையை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு சொன்னா அதற்கு குரான் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு. அப்படி குரான்ல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா மிக்சடு டிராப் அப்படிங்கிற ஒரு டிராப்பின் மூலமாகத்தான் ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்க முடியும். மிக்சடு டிராப்னா என்னன்னு கேட்டோம்னு சொன்னா கலப்பான துளி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொன்னா ஒரு ஆணுடைய ஒரு துளி இருந்தா தான் ஒரு குழந்தை பிறக்க முடியும் அப்படிங்கறத சாதாரண மனிதர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆனா அந்த டாக்டர் சொல்லி காட்டாரு ஒரு ஆணுடைய ஒரு துளியை வச்சு மட்டும் ஒரு குழந்தை பிறந்துராது, ஒரு ஆணுடைய ஒரு துளி இருக்கணும், அதே போல பெண்ணுடைய ஒரு துளி இருந்தா மட்டும்தான் அந்த 2 துளியும் கலக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் ஒரு குழந்தை பிறக்க முடியும் என்பதாக அந்த டாக்டர் சொல்லி காட்டுறாரு. எப்படின்னு சொன்னா ஒரு ஆண் இடத்துல பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ் குரோமோசோம் என்று சொல்லக்கூடிய 23 குரோமோசோம்கள் இருக்கும், அதே போல ஒய் என்று சொல்லக்கூடிய குரோமோசோம்கள் 23 இருக்கும். அதே போல பெண்ணிடத்துல பார்த்தோம்னு சொன்னா 46 எக்ஸ் குரோமோசோம் மட்டும் இருக்கும். இது வந்து என்ன ஆகுன்னு சொன்னா அந்த கணவன் மனைவி கூடக்கூடிய அந்த நேரத்துல ஆணிடம் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் குரோமோசோம் வந்து பெண்ணுடைய எக்ஸ் குரோமோசோம் கலந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ஒரு ஒய்ஸ் குரோமோசோம் போய் பெண்ணுடைய எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் கலந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கும். இதான் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய இதுதான் மெத்தட்னு சொல்லி அவர் சொல்லி காட்டுறாரு. இந்த மிக்சடு டிராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குரான் எனக்கு உணர்த்தி காட்ட ஒன்றே தான் நான் இந்த விஞ்ஞான உண்மையை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லி காட்டுறாரு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குரான் என்ன சொல்லி காட்டுறான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபா, மனிதனை நாமே கலப்பான துளியிலிருந்து படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த விஷயத்தை நான் படிச்ச பின்னாடி தான் ஒரு டெஸ்ட் டியூப் மூலமாக குழந்தையை பெற்றெடுக்க முடியுங்கிற ஒரு விஞ்ஞான உண்மையை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு சொல்லி அந்த பேட்டியை அவர் கொடுக்கிறார். கொடுத்து முடிச்ச உடனேயே அடுத்து 1-2 நாட்கள்ல அப்துல் அஜீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு அவரை வந்து பேட்டிக்காக கூப்பிடுறாங்க. கூப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த டாக்டர் ராபர்ட் எட்வர்ட் என்று சொல்லக்கூடிய டாக்டரும், டாக்டர் மார்ஷல் ஜான்சன் என்று சொல்லக்கூடிய டாக்டரும், டாக்டர் கொய்த் மூர் என்று சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மையை கண்டுபிடிச்ச டாக்டர், இவங்க 3 பேருமே என்ன செய்யறாங்கடா அந்த யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. போகக்கூடிய அந்த நேரத்தில் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட குரான் பிரதிகள் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட உடனேயே அந்த டாக்டர் கொய்த் மூர் வந்து அங்க பேசக்கூடிய அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, குரானை நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு மனுஷன் ஆய்வு செஞ்சாலும் விஞ்ஞானத்திற்கு முரணா ஒரு கருத்தை கூட குரான்ல நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு விஞ்ஞானத்திற்கு ஒத்து போகக்கூடிய ஒரு வேதம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னா அது குரானாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுல மிகப்பெரிய அற்புதங்கள் இருக்குதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு உரையை ஆற்றி முடிச்சோன்ன இதுல மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் இருந்தாலும் சரி எனக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கணுங்கிற எண்ணம் வரல அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்கிறார். இந்த விஷயம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 10/12/1984
1996ஆம் ஆண்டுல வெளிவந்திருக்கக்கூடிய பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு மாற்று மதத்தவர்களையும் பார்த்தோன்னு சொன்னா இந்த குர்ஆனை பல ஆய்வுகளுக்கு உட்படுத்துறாங்க. விஞ்ஞானமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், வேற